அன்பிற்கினியவர்களே வணக்கம். சுரேஷோடு ஒரு நிமிடம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். என்ன கேட்டீங்கன்னாக்கா, இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு அபிப்பிராயம். என்ன கேட்டீங்கன்னாக்கா, ஜாதகம், ஜோசியம், அப்புறமா நியூமராலஜி என்று அழைக்கப்படுகிற எண் கணிதம், அந்த ஜெம்மாலஜி இத பத்தி ஏதாவது நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டாக்கா, எனக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா, ஒரு கருத்து இவைகளை பற்றி, இந்த கோள்களை பற்றி, அதனுடைய இயக்கங்களை பற்றி, ஜாதகம், ஜோசியம் இத பத்திலாம் சொல்லணும்னா, அதை குறித்து கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அத பத்தி கருத்து சொல்ல முடியும். ஒன்று அதை ஏற்றுக்கொண்டு கருத்து சொல்ல வேண்டும், அல்லது மறுத்து கருத்து சொல்லணும். அதுக்கு ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா தான் சொல்லணும். எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிறத முதல்ல பதிவு பண்ணிடுறேன். அப்படிப்பட்டவர் ஏன் இத பத்தி பேசுறீங்கன்னாக்கா, இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு நூலை நான் வாசிக்க நேரிட்டது. அந்த நூல் ஜாதகத்தை பற்றிய ஒரு நூல் என்கிற காரணத்தினாலே, அதிலே ஆர்வம் இருக்கிறவர்கள், அதிலே பற்று வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள், அதிலே நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ரொம்பவும் ஒரு ஆர்வம் கொடுக்கிற அளவுக்கு அவங்கள அந்த நூலை வாசிக்க வைக்கிற அளவுக்கான ஒரு அற்புதமான ஒரு நூலை நான் வாசிக்க நேரிட்டது. அதை பத்தி தான் நம்ம சொல்லணும். சரிங்களா? இப்போ இத பத்தி கருத்து சொல்ல தெரியாதவரு ஏன் இந்த நூலை வாசிச்சீங்க, இந்த புத்தகத்தை வாசிச்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? அதுக்கு நானு இதை பதிவு முடிக்கும் போது ஒரு என்னுடைய அந்த பதிலை நான் சொல்லிடுறேன். முதல்ல அந்த நூல், அந்த நாவல், அதை நான் அறிமுகப்படுத்தணும் இல்லையா? அந்த நாவல் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் பக்கத்துல மாணிக்கவள்ளி கிராமம் இருப்பதாக இந்த நாவல்ல தொடங்கப்படுகிறது. அந்த நாவல் இது ஒரு புனைவு தான், ஆனால் இது வரலாற்று நாவல் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு கிராமம் இருக்கிறதா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. திருவண்ணாமலை மாவட்டம் இருக்குது, ஆனா போளூர் இருக்குது. மாணிக்கவள்ளின்னு ஒரு கிராமம் இருக்குதா? அது ரொம்ப இயற்கை சூழல் வாழ்ந்த, இயற்கை சூழல்ல இருக்கிற ஒரு கிராமமாக சித்தரிக்கப்படுகிறது. பஸ் போக்குவரத்து எல்லாம் இல்லை. அப்படி ஒரு கிராமத்தை சித்தரித்திருக்கிறார் அந்த நூலுடைய ஆசிரியர். அப்படிப்பட்ட கிராமத்துல ஜாதகம் பார்த்து சொல்லக்கூடிய ஒரு நபரை அறிமுகப்படுத்துகிறார். அவர் யாருன்னா, 28 வயது மதிக்கத்தக்க சொல்வேந்தன் என்கிற ஒரு வாலிபரை அறிமுகப்படுத்துகிறார் நம்ம நாவல் ஆசிரியர். ரொம்ப பிரமாதமான ஒரு நாவலா நான் இந்த நாவலை பார்க்கிறேன். ஜாதகம், ஜோசியத்தை பத்தி தெரியாத நானே ரொம்ப ஆர்வமா வாசிக்கக்கூடிய அளவுக்கு எழுத்தாற்றல் மிக்க ஒரு ஆசிரியரா இந்த ஆசிரியர் அந்த நாவலை புனைந்திருக்கிறார். அந்த கிராமத்துல இந்த இந்த சொல்வேந்தனுக்கு இந்த ஜாதகம் பார்க்கிற கலையை யார் சொல்லிக் கொடுத்தார்கள் அப்படின்னா, பரசுராமன் என்கிற அவருடைய தாத்தா. இங்க பாருங்க, இவருக்கு 28 வயசு. ஆனால் பரசுராமன் என்கிற அவருடைய தாத்தாவுக்கு அப்படியே 28 திருப்பி போட்டா 82 வயசு வர்ற மாதிரி அவரு காட்டியிருக்கிறாரு. இது பரம்பரையா இவங்க அந்த ஜாதகத்தை தொழிலாக கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தொழிலாகனாக்கா பணமே வாங்காம இலவசமாக செய்கிற ஒரு தொண்டாக செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த நாவலை குறித்து அக்குவேறு ஆணிவரா எல்லா பக்கங்களிலும் என்ன இருக்கிறது என்பதை சொல்வதற்கு அல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு நூல் விமர்சனத்தை போன்றதுதான். அந்த நாவலை முதலில் நான் அறிமுகப்படுத்துகிறேன். 80 பேர் 80 கொலை என்கிற இந்த நாவல். இதை எழுதியவர் யார் அப்படிங்கிறது அமரேசன் என்கிற ஒரு எழுத்தாளர். இங்க அமரேசன், சுரேஷை போட்டு குழப்பிக்க வேண்டாம். 2 பேரும் உடன் பிறந்த சகோதரர்கள் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். ஒரு நூலை வாசித்து விட்டு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறேனே தவிர இந்த இனிஷியலுக்கு பொருத்தமில்லை. அது போகட்டும். இப்போ இந்த அமரேசன் ரொம்ப அற்புதமா இந்த நாவலை வடித்திருக்கிறார். இதை அறம் பப்ளிகேஷன்ஸ் வெளியிட்டு இருக்கிறது, ஆரணியிலிருந்து. இந்த நாவலை நீங்க ரொம்ப ரசிச்சு படிப்பீங்கிறது என்னால உத்தரவாதம் கொடுக்க முடியும். இதுல ஒரு பணக்கார ஒரு பெண்மணி கார்லயே இறங்கி வரிசையில நின்று ஜாதகம் கேட்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஜாதகத்துக்கு பார்க்கறதுக்கு ஒரு காசு வாங்குறதுல. ஏன்னா அவங்க தாத்தா அப்படி வாங்குகிற பணம் பாவப்பட்ட காசு, பாவப்பட்ட பணம்னு சொல்லி இருக்கிறதுனால அவர் எதையும் அந்த ஜாதகத்தை மட்டும் வாங்கி பார்க்கறாரு. சரி, பார்த்துட்டு அந்த அம்மா பதற்றமா கேட்கறாங்க, என்னம்மா உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்கறாங்க. அப்புறம் இவங்க சொல்றாங்க, எனக்கு ஏதாவது வருமா, இது பிரச்சனை வருமா, எங்க வீட்டுக்காரருடைய சொத்து எனக்கு வருமா அப்படின்னு கேட்கும்போது, அப்புறம் வேற என்ன தெரிஞ்சுக்க விரும்புறீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் இவர் ஒண்ணா ஜாதகத்தை பார்த்துட்டு கணிச்சு சொல்றாரு, உங்க வீட்டுக்காரருக்கு உங்க சொத்து உங்களுக்கு தானா வந்துடும். ஆனா உங்களை எந்த இடத்துலயும் மனைவின்னு அவர் குறிப்பிடலைன்னா இவங்களுக்கு ஷாக் ஆயிடுது. சரி, இப்போ இந்த ஜாதகத்தை நீங்க கொடுத்தீங்கல்ல,
அப்போ நான் ஏதாவது போலீஸ்ல மாட்டிக்குவேன்னு அந்த அம்மா கேட்குறாங்க. நீங்க கேட்கிற கேள்வி இது மட்டுமா வேற ஏதாவதா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட பிறகு இவங்க சொல்றாங்க, அமைதியா இருக்கிறாங்க. இல்லம்மா, நீங்க அவரு உங்களை துன்பப்படுத்தின காரணத்தினால விஷம் வச்சு சாவடிக்க முயற்சி பண்ணீங்களே ஞாபகம் இருக்குதா? அப்படின்னா அப்படி ஷாக் ஆயிடுது அந்த அம்மாவுக்கு. இப்போ உங்க வீட்டுக்காரர் உயிரோட இல்ல. 2 மணி நேரம் ஆச்சு. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவரை ஒரு கூர்மையான ஆயுதத்தால ராஜாக்கள் காலத்து கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோசியர் ஜோதிடம் பார்க்கிறவர் சொல்றாரு. அதுக்கப்புறமா எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு இவங்க அழறாங்க. அவங்க தம்பியே இதற்கு காரணமாயிருக்கிறார். நீங்க போலீஸ்ல மாட்ட மாட்டீங்க. ஏன்னா உங்க ஜாதகம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. உங்களை விசாரிப்பதற்கு அடிக்கடிக்கு போலீஸ்காரர் வந்து போவாரு. அவங்க கூட உங்களுக்கு ஒரு நல்லுறவு ஏற்படும். அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டு நீங்க வாழுங்க. அவங்க மூலமா உங்களுக்கு புத்திர வாக்கியம் கிடைக்கும். நல்லா இருப்பீங்க அப்படின்னு எங்கேயும் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க சாமின்னு இவங்க சொல்லிட்டு மறுபடியும் கத்தையா பணம் கொடுக்குறாங்க. வாங்கவே மாட்டேங்கிறாங்க. அப்போ என்னதான் உங்களுக்கு நான் கட்டணம்? உங்களை போல மனம் பாதிக்கப்பட்டவர்கள், கவலையோடு இருக்கிறவர்கள் எத்தனை பேரோ அவர்களை அனுப்பி வையுங்கள். அவங்களுக்கு நாங்க பார்க்குறோம் அப்படின்னு போது, இப்படியே எல்லா கதையும் நான் சொல்லிடலாமா? சரி. இந்த அப்படி ஜாதகத்தை பற்றி தெரியாம, ஜோசியத்தை பத்தி தெரியாம, எண் கணிதம் பத்தி தெரியாம, அப்புறமா வாஸ்து பத்தி தெரியாத, அதுல ஆர்வம் இல்லாத எனக்கு போய் இந்த நாவலை ஏன் படித்தேன் என்றால், த வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் என்று சொல்லப்படுகிற உதாரணமா நாமளே சில விஷயங்களை அவநம்பிக்கைகளை தவிர்த்து விட்டு படிக்க வேண்டும் என்பது ஆங்கில இலக்கியத்தினுடைய ஒரு சூத்திரம். இப்போ சூப்பர்மேன் ஒரு கேரக்டரை திரைப்படத்துல பாக்குறோம். சூப்பர்மேன் ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையா என்பது வேறு. அப்படி யார் இருக்க முடியும்? ஆனாலும் அந்த சூப்பர்மேனை நாம ரசிக்கிறோம். அதற்கு காரணம் என்னன்னா, தர்மத்தை நிலைநாட்ட ஒரு சக்தி வருவது போல அதை காட்டியிருப்பாங்க. ஸ்பைடர் மேன் ஒன்னு இருக்குமா? எவனா சிலந்தி மனிதன் இருப்பானா? அதை பார்த்து மனம் ரசிக்கிறது. அதான் வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப். இதை நான் விளக்க போனா இதனுடைய நேரம் கூடுதலாக ஆகிவிடும் என்கிற காரணத்தினாலே சுருக்கிக் கொள்ளுகிறேன். இந்த நாவல் என்னை கட்டி போட்டு விட்டது. எழுத்ததை எப்படி வைக்கிறதுனே தெரியாத அளவுக்கு விறுவிறுப்பாக எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவராக அமரேசன் இருக்கிறார். சூப்பர்மேன் இருக்கிறாரோ இல்லையோ, ஸ்பைடர்மேன் இருக்கிறாரோ இல்லையோ, ரசித்து பார்க்கிறோமே. அப்படிப்பட்ட ஜாதகத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் ரசித்து படிக்கக்கூடிய அளவுக்கு இதை எழுதியிருப்பார். ஜாதகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் இதில் அப்படியே ஆழ்ந்து போயிடுவீங்க. வாசித்து பாருங்கள். இது எங்கே கிடைக்கணும்? ஆரணில கிடைக்கும். உங்களுக்கு அறம் பதிப்பகத்தில் இது கிடைக்கும். ஏன் நீங்க அமரேசன் கிட்டே, இதை எழுத்தாளர்கிட்டயே நீங்க தொடர்பு கொண்டு வாங்கி கொள்ளுகிற அளவுக்கு நான் இப்போ எண் சொல்லுகிறேன். நீங்க குறித்து கொள்ள தேவையானவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நூல் விமர்சனம் இது ஒரு பகுதியாக என்னுடைய காணொலியில நான் ஆரம்பித்திருக்கிறேன். அமரேசன் அந்த எழுத்தாளர் பேரு. அவருடைய எண் 9150724997. தமிழ்ல ஒரு முறை சொல்ல 91 507 24 997. இன்னொரு முறை ஆங்கிலத்தில் சொல்லட்டுமா? 9150724997. இதை தொடர்பு கொண்டு வாசித்து பாருங்கள். உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். எனக்கு ஜாதகம் ஜோசியம் பற்றி தெரியாது. இது போக்குல கடைசியில எப்படி போகிறது என்றால், போலீஸ்காரர்கள் கூட கைதிகளுடைய ஜாதகத்தை கொண்டு இதுல கேட்டு கைதிகளை அவர்கள் கைது செய்கிறது மாதிரி வருது. இதுல இந்த தலைப்பு 80 பேர் 80 கொலை. இந்த துப்பறிகிற போலீஸ் எல்லாம் இந்த அவருடைய ஜாதகத்தெல்லாம் கொண்டு வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா 80 கொலைகளை கண்டுபிடிச்சு துப்பு துலுக்குவது போல இதுல முடிந்திருக்கிறது. நீங்க வாசிச்சு பாருங்கள். நான் பெற்ற இன்பத்தை நீங்கள் பெறுவீர்கள். நன்றி, வணக்கம். வேறு ஒரு நூல் விமர்சனத்திலே சந்திப்போம்.